ஆனால் ஆக்சுவல் அச்சீவ்மெண்ட் எங்கே இருக்குதுன்னா எஸ்ஜி ப்ரொமோஷனில் மட்டும்தான் இருக்குது. இருக்கா இல்லையா? அதில் நீங்கள் கவனித்து பாருங்கள். உங்கள் ஜீனாஜிடியில் ட்ரீல ஆட்கள் இருந்தாங்கன்னா ஒன்று புரியும். ஒருத்தர் சிஎம்மாக இருப்பார், அவர் கீழே இருப்பார். ஒருத்தர் ஓஎம்மாக இருந்து எஸ்ஜியாக இருப்பார், மேலே வருவார். உண்டா இல்லையா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? அந்த ட்ரீல ஜீனா யாரோட பேர் மேலே இருக்கும்? அசெண்டிங் ஆர்டர் இல்லை டிசெண்டிங் ஆர்டர் எப்படி வச்சுக்கோங்க? ஏது வருஷம் இறங்கு வருஷம் எப்படி வச்சுக்கோங்க? யாரோட பேர் முதல் இருக்கும்? எஸ்ஜில என்ன அச்சீவ்மெண்ட் பெருசா பண்ணாங்களோ அந்த பேர் தான் முதல்ல இருக்கும். உண்டா இல்லையா? ஒரு பிஎம் வந்து SG2 மேல இருப்பாரு, ஒரு சிஎம் கீழே கிடப்பாரு. உண்டா இல்லையா? அப்போ உங்களுடைய ட்ரீல கிடைக்கிற ரெகனைசேஷன்ங்கிறது எஸ்ஜி பேஸ் பண்ணி தான் சொல்லும்போது அங்கு உங்க பேக்கேஜ் பேசாது. நீங்க சிஎம் இருக்கீங்களா டிஎம் அதெல்லாம் பார்க்க மாட்டோம். ஓஎம் இருந்தா கூட எஸ்ஜில ப்ரமோஷன் ஆயிட்டீங்கன்னா உங்க பேர் எங்க இருக்கும்? மேல வந்திருக்கும்னா கம்பெனி இந்த இடத்த யாருக்கு முக்கியத்துவம்னா உழைப்பவர்களுக்கு, இறங்கி வேலை செய்யறவர்களுக்கு, வாழ்க்கையில ஜெயிக்க நினைக்கிறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. அந்த ட்ரீயை பார்த்தாலும் உங்களுக்கு புரியும். எத்தனை ரூபா பேக்கேஜ் மேல போடுன்னு போடல. எஸ்ஜி என்ன பண்ணிருக்கார், டீம் எந்த டெவலப் பண்ணிருக்கார், அவர் ஓஎம்மா பிஎம்மா அது மேட்டர் கிடையாது. ஏதாவது பண்ணிருக்காரா, தனக்கு வெற்றிக்கான முயற்சி இறங்கியிருக்காரா, ஏதாவது செஞ்சிருக்காரா அப்படிங்கிற மட்டும்தான் பார்க்கறமே ஒழிய அதை தாண்டி வேற எதையுமே நம்ம அந்த இடத்த கவனிக்கல, எதுக்கும் முக்கியத்துவம் தரல. உண்மையா இல்லையா? அப்ப கம்பெனியில ஒரே இடத்துல ப்ரமோஷன் இருக்குது. அந்த ப்ரமோஷன் முழுக்க முழுக்க உழைப்பின் அடிப்படையில், டீம் வளர்ச்சியின் அடிப்படையில், நீங்க போட்ட எஃபோர்ட் அடிப்படையில் இருக்குன்னு சொன்னா யாரும் அச்சீவ் ஆகலாமா இல்லையா?